அனைவருக்கும் வணக்கம். லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க. கோழிகளுக்கு 7வது நாள் வேக்சின் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 7வது நாள் B1F1 சொல்லிட்டு வேக்சின் வருங்க. இந்த வேக்சின் வந்து 7வது நாள் கல்லுன்ற ஒரு சொட்டு போடணும். அது எப்படி போடலான்னு பார்க்கணும். அதே மாரி இது டைல்யூஷன் வாட்டருங்க. இத நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். டைல்யூஷன் வாட்டர நம்ம பவுடர் ஃபார்ம்ல நமக்கு வேக்சின் இருக்கும். அதில டைல்யூஷன் வாட்டர எடுத்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற அந்த பாட்டிலுக்குள்ள சொருவி நல்லா குலுக்கணும். நல்லா சொருவி விட்டு தண்ணி உள்ள அந்த டைல்யூஷன் வாட்டர உள்ள விட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம குலுக்குனா பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபார்மா மாறிடும். அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத எடுத்து, நம்ம மறுபடியும் அந்த பாட்டில இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பாட்டில குலுக்கிரணும். அதாவது டைல்யூஷன் வாட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கணும். டைல்யூஷன் வாட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிறது ஒரு நம்ம 3 மில்லி சிரிஞ்சில உள்ள விடுறோம். அது ஒரு 4 மில்லி அளவுக்கு இருக்கும். ஏன்னா பவுடர் ஃபார்மும் சேர்ந்து இதில வரதுனால 4 மில்லி அளவுக்கு ஆயிடுங்க. அத வந்து நம்ம என்ன பண்ணோம், லிக்விடா எடுத்து, அத வந்து நம்ம பவுடர் ஃபார்ம்ல இருந்து எடுத்து கலக்கிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடு நமக்கு இருக்கிறத அந்த லிக்விட் கூட விட்டுறோம். விட்டுட்டு இந்த பாட்டில்ல உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த பாட்டில் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐ டிராப்ஸ்ல நம்ம கண்ல தான் விடணும் சொட்டு மருந்து. அதுக்காக இது பாட்டிலே மெடிக்கல்ல விக்குதுங்க. அது கண்ல சொட்டு மருந்து விடுறதுக்கு. நம்ம அதே பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் 100லயும் கிடைக்குது, 500லயும் கிடைக்குதுங்க. நம்ம 100 தான் வாங்குனோம். இது கண்ல விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா 7 நாள் குஞ்சுங்க. இந்த 7 நாள் குஞ்சுகள் வந்து தனியா புடிச்சு ஒரு அட்டைப்பெட்டியில வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா விடுறதுக்கு நல்ல வாட்டமா இருக்கும். கோழிங்கள புடிச்சு எல்லா கோழிக்குமே பார்த்தீங்கன்னா, கண்ணுல ஒரு ஒரு சொட்டு. கண்ணுல நல்லா உள்ள போற மாரி புடிச்சு ஒரு சொட்டு விட்டுறணும். இப்படி விடுறதுனால பார்த்தீங்கன்னா, கோழிகள் இழப்பு இருக்காது. நல்லா ஆக்டிவா தீவனம் சாப்பிடும். எந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும். எந்த நோயும் வராதுங்க. இப்ப 7வது நாள் இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம். இதிலிருந்து அடுத்த 15வது நாள் என்ன விடணுங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேங்க. கோழிகள் வளர்ப்புல நல்ல தீவனம் குடுத்து முறையா வளர்த்தணும். இது பார்த்தீங்கன்னா, பெருவிடை ரகம். கோழிகள் வளர்ப்பு நல்லா முறையா தீவனம் குடுத்து வளர்த்துனா, நல்ல வெயிட் கெயின் கிடைக்குங்க. அதுக்கு இதெல்லாம் வந்து வழிமுறைகள். கோழிகள் இழப்பு இருக்கக்கூடாது. குஞ்சுகள் இழப்பு இருக்கக்கூடாது. அதனால நம்ம இந்த வேக்சின் கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிக்கிட்டோம்னா, கோழி குஞ்சுகளோட இழப்பு எப்பயுமே வராதுங்க. கோழி குஞ்சுகளும் ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நல்லா ஆக்டிவா இருக்குங்க. ஆக்டிவா இருக்கும். நல்ல தீவனங்கள் சாப்பிடும். அது பார்த்தீங்கன்னா எப்படி ஜம்ப் ஆகுது, நல்லா பறக்குதுன்னு பாருங்க. இது மாரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.